வெல்கம் டு புகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முட்டை சாதம் பார்க்க போகிறோம். இந்த சாதம் அளவு எவ்வளோதுன்னா ஒரு 150 கிராம் இருக்கும். இந்த கப்பு ஒரு கப் அளவுன்னு வச்சிங்களேன். உங்களுக்கு எந்த கிண்ணத்தில் தோணுதோ அந்த கிண்ணம். 150 கிராம் அரிசி, 3 முட்டை, கொஞ்சோண்டு பிரியாணி பவுடர் தேவையான அளவு போட்டுப்போம். பாக்கெட்டாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பிரிஞ்சி இலை, கல்பாசி, பட்டை, சீரகம், இது போதுங்க தாளிக்க. ஒரு 5 பெரிய வெங்காயம், கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கிற மாதிரி 5 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு குண்டானில் 3 முட்டையும் உடச்சி ஊற்றிப்போம். ஃபஸ்ட்டு இந்த அளவு உப்பு போட்டுப்போம். இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டால் போட்டுக்கலாங்க. இந்த அளவு போட்டுப்போம். கொஞ்சோண்டு தேவையான அளவு மஞ்சத்தூள் அதில் போட்டுட்டு அப்புறமா முட்டையை உடச்சி ஊற்றுங்க. இப்போ முட்டையை உடச்சி ஊற்றுறோம். ஓடு இல்லாமல் உடச்சி ஊற்றிங்க. இது மாதிரி முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நம்ம பார்க்கலாங்க. இப்போ 3 முட்டை உடச்சி ஊற்றிட்டோங்க. இதை கலக்கிக்கலாம். பீட்டர் இருந்தாலும் பீட்டரால் இது பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஸ்பூன் இருந்தால் எது இருக்கோ அதால் இப்படி முட்டையை நல்லா கலக்கிக்கிங்க. இப்படி முட்டையை கலக்கிக்கிங்க. நான் இது மாதிரி ஸ்ப்ரிங்கு வச்சு கலக்குறேங்க. பீட்டர் இருந்தால் இல்லை, உங்களுக்கு பீட்டர் இல்லை எதுவுமே இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் கூட போட்டு நல்லா நுரப்பங்க அடிச்சுக்கலாங்க. இது மாதிரி அடித்து வச்சுக்கிங்க. இப்போ இந்த சாதத்தை இதில் உதிராக போடுங்க. உதுத்து விட்டு போடுங்க, கட்டியாக போடாதீங்க. இது உதுத்து விட்டு போட்டு கலக்கி விடுங்க. இந்த சாதத்து மேலே எல்லாம் முட்டை இதாகணும். இது செத்த நாள் அப்படியே ஊறட்டுங்க. நம்ம அதுக்காண்டி தாளிச்சிட்டு வருவோம். இதை நல்லா கலக்கி விட்டு நல்லா உதுத்து விடணும். கொஞ்சோண்டு கட்டி இருந்தாலும் அதை எடுத்து விடுங்க. இது நல்லா முட்டை இதில் சாரட்டும். நம்ம வதக்கிற நேரம் இருந்தால் போதும், ரொம்ப நேரம் இருக்கணும். இப்போ இது இருக்கட்டும். இப்படியே நம்ம மீதியாக தாளிச்சிட்டு வருவோம். இப்போ ஒரு எண்ணெய் சட்டி வச்சுப்போம். இப்போ எண்ணெய் ஊற்றிப்போங்க. தேவையானது அடுத்த சிம்மில் வச்சுக்கிங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிப்போம். தண்ணி இருக்குங்க, தண்ணி எண்ணெயில் போட்டுருச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இந்த பட்டை, பிரிஞ்சி இலை, கல்பாசி இதை போட்டுப்போம். அடுத்தது இந்த சீரகத்தை போட்டுப்போம். சீரகம் வரிக்க கட்டி போட்டுருங்க. சீரகம் கருதக்கூடாது. பச்சை மிளகாய் போட்டு சாப்பிடுங்க. இப்போ தக்காளியை போட்டு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு தக்காளி நல்லா வதங்கிட்டுங்க. இல்லாட்டி தக்காளி பச்சை வாசனை இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு கொஞ்சம் நம்ம முன்னாடி சாதத்துக்கு தேவையான அளவு போட்டோம். இப்போ இந்த இதுக்கு வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு கொஞ்சம் போட்டு இதை நல்லா வதக்குங்க. இந்த தக்காளி சுருளில் வதங்கிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வெங்காயம் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சொல்ல மறந்துட்டாங்க. ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுருங்க. தக்காளி கூடயே போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டுங்க. தக்காளி ஏன்னா அப்படி நல்லா நசுக்கி விடுங்க. ஏற்கனவே சின்னதாக தான் இது பண்ணிடுவோம்.
இஞ்சி பூண்டு வாசனை ஓரளவுக்கு வதக்குங்க. வதங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா, நிறையா போட வேணாம், கொஞ்சமாக போதும். அதுக்கு பதிலாக பிரியாணி மசாலா வேணாம் அப்படின்னா நம்ம லாஸ்ட்டாக பெப்பர் தூள் போட்டுருந்தாங்க. முட்டை சாதம் நல்லா இருக்கும். பெப்பர் தூள் பண்ணிக்கணும். மிளகுத்தூள். இது வதங்கிடுச்சு. இப்போ இந்த வெங்காயத்தை போட்டு, எப்பயுமே முட்டையில் வெங்காயம் நறுக்குன்னு இருக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அது ஆம்லேட்டாக இருந்தாலும் சரி, முட்டை பொரியலாக இருந்தாலும் சரி. இந்த ஸ்டேஜில் வெங்காயத்தை போட்டு வதக்குறாங்க. வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு, ஏன்னா மறுபடியும் உப்பு போட முடியாது, இந்த மசாலாவில் உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தான் சாதத்தை இதில் எடுத்து கொட்டணும். வெங்காயம் எப்போதுமே நறுக்குன்னு இருந்தால் தானே நல்லாயிருக்கும். போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த சாதத்தை இதில் எடுத்து போட்டுடலாம். இப்போ நல்லா இதை கலந்து விடுங்க. சிம்மில் வச்சுங்க அடுப்பை, இல்லாட்டி சாதம் அடி பிடிக்குங்க. சிம்மில் வச்சு சாதத்தை லைட்டாக அமுக்கி வச்ச மாதிரி வச்சு மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க. நிறையாவும் ஊற்ற வேணாம், சின்ன ஸ்பூனால் தான் ஊற்றுறோம். ஒரு 3 ஸ்பூனு. இது மாதிரி அமுக்கி வச்சுருந்து அப்பப்போ நம்ம இப்படி கிளறி கொடுக்கணும். நம்ம பொரிச்சிட்டு சாதத்தை போடுறத விட இந்த முட்டை இப்போ சாதத்தில் கலந்து நல்லாயிருக்கும். இந்த முட்டை வாசமாக முட்டை இதில் இது பண்ணுறதுனால இது மாதிரி அடி பிடிக்குங்க. நம்ம அடி பிடிக்க விடாமல் கிண்டணும் சிம்மில் வச்சு. ஏன்னா முட்டையை கலக்கி வச்சுருக்கோம்ல, அதனால் இப்படி அடியும்னா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம சரியாக கிண்டாமல் செஞ்சிட்டோம்னா பச்சை முட்டை வாடை வருங்க. இது கரெக்டாக செஞ்சுட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் கருவேப்பிலை கொத்தமல்லி போடணுங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி இல்லை, கொத்தமல்லி இல்லைன்னா கூட கருவேப்பிலை போட்டால் அந்த முட்டை வாசத்துக்கு கருவேப்பிலை வாசத்துக்கும் சூப்பராக இருக்குங்க. முட்டை சாதம் ரெடிங்க. இப்போ திரியா அப்படியே லைட்டாக பொரிஞ்ச மாதிரி நிற்குதா, அதாங்க பதம். ஹலோ, முட்டை சாதம் ரெடிங்க. இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா கருவேப்பிலை கொத்தமல்லி மேலே தூங்குனீங்கன்னா நல்லா வாசம் செம்மையாக இருக்குங்க. இது மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பசங்களுக்குன்னா ரொம்ப பிடிக்கும், செம்மையாக இருக்கும். நன்றி மக்களே.